படம் நல்லா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான கதை, புதுமையான இயக்குனர், கேமராலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கெல்லாம் வந்து ஆர்ஆர் அப்படியே கொஞ்சம் மிரட்டுறமா இருக்கு. இப்போ இன்டர்வியூ வரைக்கும் வந்து ஒரு பேய் இருக்கிற அந்த ஃபீல் மாதிரியே இருக்கும். ஆனால் பேய் கிடையாது. ஆனால் பேய் இல்லாமல் ஒரு பேய் மாதிரி ஒரு கதை. ஆனால் நல்லா இருக்கு. ஒரு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய கதை. எல்லாரும் சிறந்த நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. 2 பேருக்குமே ரொம்ப ரியாலிட்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹீரோ ஹீரோனி அந்த ஒரு மாசு ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்ம ரியலா லைஃப்ல எப்படி ஒரு கல்யாணம் பண்ண எப்படி இருப்போம், எப்படி ஜாலியா இருப்போம், அந்த ஒரு இதுல ஒரு கெமிஸ்ட்ரியில போகும். ஆனா அந்த டைம் டிராவலை வந்து எனக்கு கிளைமேக்ஸ்ல ஹாரர் மாதிரியே கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் எப்படி நம்மளை ஹாரர் நம்ப வச்சாங்களோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஹாரர்ங்கிற மாதிரியே வரும். ஆனா ஹாரர் இல்ல, கடைசியா இல்லப்பா இது டைம் டிராவல் தான் நம்புங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச அந்த ஒரு கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த சாங்குக்கு அவங்க இருந்த சுச்சுவேஷனுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ்க்கு செம்மையா இருக்கும். அதுலயும் குட்டி பையன் பயங்கரமா பின்னிட்டான். உண்மையிலே நான் அவங்க கூட செல்ஃபியே எடுத்தேன். அப்படின்னா யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு.